இன்றைக்கி ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு வந்து சிந்து மாடு, ஹெச்எஃப் மாடு, ஹெச்எஃப் கிராஸு, சிந்து கிராஸு, நாட்டு மாடு இதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் கிரும் கிடைக்கும். கிரெல்லாம் வந்து டக்குன்னு தூக்கிடுவாங்க. கிர் மாடு நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு, உங்களுக்கு வந்து சன மாடு தான் கிடைக்கும். நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மாடு கொண்டு போகிறாங்க. பாருங்க, சவள மாடு இதெல்லாம் வந்து சன மாடுங்க. எனக்கு தெரியலைங்க, எப்படி தான் நீங்கள் வாரத்தில் மாடு வருங்க. நீங்கள் மாடு வாங்கணும்னா எதை பார்த்து வாங்குவீங்க? சுழி பார்த்து வாங்குவீங்க, பல்ல பார்த்து வாங்கணும். அப்படி இல்லைன்னா வந்து காம்பு வந்து உங்களுக்கு பிசிறு காம்பு இல்லையான்னு பார்த்துவாங்க. சிலர்லாம் மிஸ்டேக் இருந்தாலும் வாங்கிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து நான் முன்ன சொல்கிற மாதிரியே தான் உங்களுக்கு வந்து சிந்து மாடு, கிர் மாடு நம்ம என்ன எல்லா கிளைமேட்டுக்கும் பொருந்தோம். நம்ம அந்த மாதிரி மாடை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு பால் வகைகள் வேணும், பால் நிறையா வேணும்னா நீங்கள் ஹெச்எஃப் போகலாம். ஹெச்எஃப் போகிறோன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கருத்துரைக்கு அந்த சூழ்நிலை இருக்கான்னு பார்த்துக்குங்க, பார்த்துட்டு வாங்குங்க. நம்ம கிளைமேட் கண்டிஷனுக்கு உங்களுக்கு வந்து எது பொருந்துன்னு தெரியும். நம்ம வாரம் சொல்லிட்டு தான் இருக்கோம். சிந்து மாடு ஓகே, அப்புறம் வந்து நாட்டு மாடு ஓகே, கிரு மாடு ஓகே தான். பாருங்க, கெடாரி, தலைச்சங்கெடாரி மாடு இது வித்தியாசமாக இருக்குது. தலையை பார்க்கலாம். இது என்ன மாடுண்ணா? கிராஸா? எத்தனை நாள் ஆகும் கரண்டி போட? 10 நாளில் போட்டுருமா? என்ன தலைச்சனா? 2வது வீக்கா? ஹெச்எஃப் மாடு வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மாடு வந்திருக்குன்னா அதில் 20 மாடு ஹெச்எஃப் மாடாக தான் இருக்கும். மற்ற 70 தான் உங்களுக்கு வந்து 100ல் வந்து 1 வந்தாவே உங்களுக்கு வந்து கிர் மாடு வந்தாவே பெரிய விஷயம். அதுங்க ஹெச்எஃப் கூட்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஊரில் மோகம் வந்து ஹெச்எஃப் மாடு தான். ஒரு நேரத்தில் எப்படி நாட்டு மாடு மோகமாக இருந்ததோ, இப்போ வந்து ஹெச்எஃப் மாடு மோகம். அந்த மோகம் குறைஞ்சோடனே இல்லை, மோகம் வந்து ஹெச்எஃப்னு தான் இருக்குது. அதுதான் கேட்க போச்சா? பாருங்க, இது வந்து கெடாரி. சவள மாடு, இது கெடாரி தான் நினைக்கிறேன். எல்லாம் வாங்கி கேட்டிருக்கிறாங்க. நம்ம அதையும் பார்ப்போம். நம்ம வீடியோவில் எந்த எடிட்டிங் போட மாட்டாங்க. அன்லஸ் அவங்க வீடியோ ஷேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம வாய்ஸ் கொடுப்போம். முக்கால்வாசி நம்ம எல்லாமே நேரில் பேசுகிறோம். 99.99% வந்து நம்ம வந்து வீடியோ வந்து சந்தையில் என்ன பேசுகிறோமோ அதை தான் போடுறோம். நோ எடிட்டிங். இந்த ஃபேக் வீடியோன்னு சொன்னாங்கன்னா அது நம்ம பொறுப்பாக முடியாது. அது அவங்க கண்டென்ட் என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதுதான் கொடுக்குறோம். சந்தையில் சொல்கிறத எடுக்கிறோம். ஹெச்எஃப் மாடு பெருவெட்டு. ஹெச்எஃப் மாடோட ஆரிஜின் நான் ஏற்கனவே சொன்னேன், யூரோப்லேருந்து வந்தது. பாலுக்காக நம்ம வந்து இங்கே கலப்பின மாடுகளில் கொண்டாந்துருக்காங்க. மாடு நல்லா இருக்குது. இன்னும் சன மாடுங்களா?